சரிங்க, அப்படியே உங்களின் அரசு ஊழியர்கள் மிகவும் தீவிரமான திறன் வாய்ந்தவர்களாகவே இருந்தாலும் எங்களுடைய மக்கள் பட்டப்படிப்பு இல்லாதவர்கள், ஏட்டு படிப்பு இல்லாதவர்கள், வெளியூரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், வாடகை வீட்டில் வசிப்பவர்கள், தொலைபேசி எண்ணை தொலைத்தவர்கள், ஓட்டுநர்கள், மருத்துவர்கள், கூலி வேலைக்கு செல்பவர்கள் வீட்டுல தான் இருப்பாங்கன்ட்டு என்ன நிச்சயம்? இதையெல்லாம் கேட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்றோம். அப்போ இப்படியான ஒரு எஸ்ஐஆர் திருத்தம் எதற்கு தேவை? இந்த மோசமான நிலைமையை யார் எதிர்த்து கேள்வி கேட்பா? ரோஷத்தோடு கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என்பது. இந்த தமிழ்நாட்டுல சங்கங்களுடைய தொல்லை பெரும் சொல்லுங்க. ஏன்னா இந்த சண்டை சொல்லல, பல சங்கங்கள் இருக்கு. ஒன்னு கரப்ஷன், இன்னொன்னு கலெக்ஷன், இன்னொன்னு கன்விக்ஷன். இப்ப எலெக்ஷன் கமிஷன் மூலமா வந்திருக்கிற இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், நான் கரெக்டா தான் சொல்வேன், ரிவிஷன் தான் சொல்வேன், ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு